வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆரம்பிக்கும் இயல்பான தளத்திலே வந்து வீதியை புலனது இன்னொரு வீதி இருக்குது. மற்ற வீதி கருத்துள்ள வீதி, அந்த வீதி நான் வீதி இது பண்ணலாம். எல்லா இடங்களிலேயும் முறைப்பாடுகளும் இருக்குது. சரியா? இந்த வகையில் நினைக்கிறேன் சில விஷயங்கள் பொறுப்பெல்லாம் கொடுத்து முடிஞ்சது நினைக்கிறேன். முடிஞ்சிருந்தாலும் அந்த நிர்வா புயலால் பாதிக்கப்பட்ட வீதிகள் உங்ககட்டமாக புறக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாம் கட்டத்திலே சில வீதிகளை நாங்கள் புறநமைக்க இருக்கின்றோம். அதே போன்று இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கான இந்த காலணிகள், சீருடைகள் வழங்குவதற்கான தொகையும் வழங்கப்பட்டது. அதே போன்று வெள்ளம் நீர்கள் போன விடயம் சம்பந்தமாகவும் இதில் பல பாதிப்புகள் இருக்குது. இருந்தாலும் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அரசாங்கம் வந்து வகையில் கடந்த காலங்களில் நம்மளையும் இந்த எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் அது போன்ற காரணங்கள் பின்னால் நீண்ட காலமாக நாங்கள் மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்க வேண்டும். அப்போது உண்மையிலே எங்களுக்கு இந்த பிரதேசங்களில் யாழ்ப்பாண பிரதேசங்கள் வந்து அந்த பாதிப்புகள் பெரிய அளவில் வேறு சொன்னால் எல்லா இடங்களிலேயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புவியியல் சூழ்நிலைகள், புவியியல் இடங்கள் காரணமாக பாதிப்புகள் வேறு வரையாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு மலையேற்ற சொன்னாங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது, மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அங்கிட பிரதேசங்களில் பொதுவாக வந்து வெள்ளம் வந்து தேங்கி இருக்கிற பிரச்சனைகள் காணப்படும். எனவே இடத்துக்கு இடங்கள் வேறுபட்டாலும் பாதிப்புகள் இடங்களில் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய கோரிக்கை என்று சொன்னால் அரசாங்கம் சொல்கின்றது போதுமான பணம் இருக்கின்றது. அந்த பணத்தினூடாக நினைக்கிறவர்களுக்கு 70 நாடுகளுக்கு மேலே அரசாங்கத்தோடு இணைந்து பல உதவி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதே போன்று பல நாடுகள் நேரடியாக வந்து உதவி செய்கின்றது. பல நாடுகள் வந்து நிவாரணங்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றது. எனவே வீடுகளில் சேதமாக இருந்தால் பாடசாலை பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருந்தால் தயவு செய்து பஞ்சம் வைக்காமல் என்றால் எங்களோட மனநிலை ஒன்று அவருக்கு ஏற்பட்டு போகணும், அவருக்கு வெளிநாட்டில் இருக்குது, அவர் மோட்டர் சைக்கிள் இருக்குது, டிராக்டர் இருக்குது, அப்படியான இதெல்லாம் வைக்காமல் உண்மையான பாதிப்பை இழந்து கொடுக்க ஈடுபட்டால் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் அதை கொடுக்க வரும் சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே வேறு பகுதியில் ஒரு பிள்ளைகளும் பாதிப்புடையவர்கள் வந்திருக்கு. ஒரு பிள்ளைகளும் பாதிப்புடையவர்கள் என்ன என்னென்னா சாவச்சேரியில் 4000 பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற அல்லது சங்கானையில் 4500 பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற வேதானையில் ஒரு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறா அது அர்த்தம் என்ன? அவன் டிஎஸ் சொல்றா இஎஸ் சைமிக்க மாட்டினு சரிதானே? அப்போ இதில் ஒருத்தர்லையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றுச்சூழல் சரியாக தெளிவாக இருக்குது. ஓட்டுப்பாளர்கள் பெறாம் சுற்றுச்சூழல் சரியான சொல்லப்பட்டிருக்குது. 7 மாநகரையில் பட்ஜெட் வைக்காமல் உங்களுக்கு நீங்கள் ரூபாய் அப்படி உங்களுக்கு கஷ்டமான சில பொய்களாக காசு காட்டி புயலும் சொல்லி அந்த காசை பெறுகின்ற அப்போ சில விஷயங்கள் வந்து மக்கள் வந்து 6 பேர் சப்ஜெக்ட் 500 தொகுதிகள் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டை வந்து நான் கம்பேர் பண்ணி டிஎஸ் அறிவிப்பாங்க. உண்மையிலே அந்த பாதிப்பு இருக்கு. சரி, அப்படியும் இருக்குது. எனவே இந்த வகையான வடமாற்றி கிழக்கு பிரதேசத்தில் உண்மையிலேயே மக்கள் சரியா பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நிறைய திருட்டுத்தனங்கள் இருக்கு, திருட்டு மாவியாக்கள் நிறைய இருக்கு. இன்றைக்கு யாருங்களை பேசிக்கிறோமோ அவர்கள வரலாறு வாழ்க்கை எடுத்து பார்த்தா கடந்த காலங்களில் மண்ணடத்தல் ஆழ்கடத்தல் அது எல்லாம் சம்பந்தப்பட்டாங்களா இருக்கிறோம். எங்களுக்கு நான் தெரிஞ்ச நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே அப்படியான குழுக்கள் இருக்கட்டும், அது தேவை. ஒரு இடத்துல ரத்த திறந்து விட்டா கசிப்பு வர வீடு இருக்கு, தண்ணி டேப்பில் கசிப்பு வர
வீடுகள் இருக்குது. அதுகள் பிரச்சனையில உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தரம் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு உதவி கிடைக்கிற விஷயம் பெறாமல் பாதுகாக்கப்படுவதற்கு டிஎஸ் உட்பட அதிகாரிகள் அனைவரும் முயற்சி எடுக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் டேமேஜ்னு சொல்லி ஹவுஸ் ஹோல்ட் டேமேஜ்னா வீட்டுக்குள்ள மழை வெள்ளம் வந்து டிவிக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படி அந்த ஃபோன் கூட ஒரு கிணவேங்க அது தெரியாது அப்படி குடுபடுது. அதெல்லாம் அந்த டேப் கதையை சொன்னானே அந்த டேப்பில் பழைய டேப்பில் என்ன சொல்லுறது எனக்கு தண்ணி போய் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 5-20 லட்சம் சமம் வீடியோ எல்லாம் போட்டுனா ஃப்ரிட்ஜ் எல்லாம் 10 லட்சம் ரூபாய் ஃப்ரிட்ஜ் கூட தலைவில் இருந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னன்னா அந்த ஃபோம் ஏன் இங்கே குடுபடையில் வடக்கு மாநிலத்தில் அந்த 50,000 ரூபாய் ஃபோம் ஏன் இங்கே குடுபடையில் உங்களுக்கு வரையிலையா அந்த ஃபோம் வீட்டு உபகரணங்கள் பாதிக்கப்பட்ட 50,000 ரூபாய் கொடுக்குறது அது டிஎஸ்ஓஸ்ல வெளியே போட்டு நீங்கள் அப்படி ஒன்று இருக்குங்க. இந்த பாதிப்படையாக இருக்காது அவ்வாறான எந்த பாதிப்பும் சந்தோஷமா அப்படி கொடுத்து நீங்க வராடி பரவாயில்லை ஃபோன் கொடுக்காட்டு பிரச்சனை. இந்த பொதுமக்களுக்கு நீங்கள் அதை சொன்னீங்களா அப்படி 50,000 ரூபாய் எடுக்கலாம் வீட்டுல இலத்திரணிகள் உபகரணங்கள் பாதிக்கப்பட்டா 50,000 ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னீங்களா? நீங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சகல வீடுகளையும் 75,000 ரூபாய் அந்த கிலோ போகுது. 25,000 ரூபாய் 75,000 ரூபாய் கொடுக்கினா இங்கே 25,000 தான் கொடுக்கப்படுது. அதுக்காக தான் நான் கேட்கிறேன். மற்றபடி பிள்ளையா நீங்கள் காசு போட்டு எடுக்கணும் நான் ஒருத்தருடைய சொல்லுங்க. அப்படி உங்களோட வீட்டில் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த உபகரணங்களோட வந்து உங்களோட கிராம சேவரை சந்திச்சு அந்த ஃபோட்டோ ஃபில்அப் பண்ணி 75,000 வீட்டுக்கு 75,000 ரூபாய் கொடுக்கப்படுது. இங்கே 20,000 தான் கொடுக்கப்படுது. அதான் வித்தியாசம். அங்கே எல்லாருமே அந்த 70,000 ரூபாய் செய்து தான் பயன் கொடுக்கணும். ஏன்னா குடியிருப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வீடுகளுக்கு பொருளுடைய மாற்றம் வழங்கும் கொடுப்பனவு வீடுகளுக்கு 50,000. குடியிருப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு வடக்கு மாநிலத்துக்குள்ள பெரிய சுலோகத்தை இருந்தாங்க. இல்ல வீட்டுக்கு 75,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த சேவரை ஃபுல்லா வாட்சி காட்டுவோம், வெளியில காட்சிப்படுத்தும் போ அது உங்களோட ஜிஎஸ் நாங்கள் கொடுப்போம். என்றால் 75,000 ரூபாய் ஒரு கஷ்டப்பட்ட கொடுப்பது கொடுக்குறன்றது 25,000 ரூபாய் கொடுக்குறது வித்தியாசம். இப்ப தெற்குல ஒரு சட்டம் வடக்குல ஒரு சட்டம் இருக்காது அரசாங்கத்தில். இப்ப நாங்கள் அதுல அது கூட மாசி மாதிரி என்ன சோடு என்ன பொறுப்புல போட்டு அவனை பார்த்தையா அவன்கிட்ட கேட்டுனாங்க. கேட்க அவன் என்ன சொன்னா சமையல உபகரணங்கள் ஒன்று பாதிப்பு கேட்ட பாதிப்பு தான் தரப்பட்டது. அந்த சொன்னா பொதுமக்கள் அவ்வளவுக்கு பாதிக்கப்படையில்லையா எல்லாத்துக்குமே பொறுத்து 15 வீடு பாதிக்கப்பட்ட அந்த கிராமங்கள் நீங்கள் சொன்னா கோசோட்டை தெரிஞ்சது வந்து ஜேமோட கொரோனா ரிப்போர்ட்டை ரெண்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டு நீங்கள் இதை அனுப்ப வேண்டாம். இதை என்ன அனுப்புறது? திடீர் மரண விசாரணை அதிகாரியான செத்துட்டாருன்றதை மட்டும்தான் உறுதிப்படுத்துது. எந்த இடத்துல செத்துருக்காரு, எப்படி செத்துருக்கிறார், இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் தேவையா, இன்கொஸ்ட் தேவையான்றத மட்டும் தான் உறுதிப்படுத்துது. இதை அனுப்பினா அவங்க காசு பண்ணாங்க. நானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆகும் போஸ்ட்மார்ட்டம் செய்யல. ஏன்னா 28ஆம் தேதி அந்த புயலுக்கு எங்க போய் எந்த வைத்தியசாலை அட்மிட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் செய்யறது? தெரியும் மேக்சிமம் எங்களால் இயன்றளவும் இயன்றாங்க அதை பெற்று கொடுப்போம். அந்த வகையில எங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வேணும். அந்த டெத் சர்டிஃபிகேட்ல வந்து காரணமாக மாற்றிக்கணும் வந்திருந்தா நாங்கள் கொடுக்கலாம். இதுதான் தெரிவிக்கப்படும். அப்படிங்கிற போதுமாட்டமாக நடக்கல. என்ன கதைச்சு ஏமோ கதைச்சவர் வேலுக்கு அந்த தங்களுக்கு இப்படித்தான் செய்யணும். நான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கல நினைக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் பிரச்சனையும் கதைச்சதுல இப்படி போட்டு தான்
தான் செஞ்சது எனக்கு கொரோனா 2 தடவை ஏதாவது காட்டாக்கல செஞ்சது சரி நாங்க கொரோனா ஜெயமோடி போட்டு வச்சிருக்கீங்களா இந்த டெத்தும் probable cause வந்து ஹார்ட் நின்றாத வால் சாகுது. ஹைப்போவோலிமிக் ஷாக் கண்டா ஹைப்போதெர்மல் ஷாக் கண்டா அதாவது வந்து ஒரு ஆளுக்கு குளிர்ந்த வார அல்லது அடிபட்ட ரத்தம் போட சொன்னாலும் கோஸ் டெத் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் தான் என்னன்னா எங்களுக்கு நீராக சான்றிதழை பெற்று தந்தா நாங்க கொடுக்கலாம். நாங்க அந்த சான்றிதழை பொறுத்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதையால என்னண்டு நீங்க எரிச்சலீங்களா புரிஞ்சீங்களா? தாடுனீங்களா? போய் நீங்க கவர்மெண்ட் திருப்பி கம்ப்ளைண்ட் போலீஸ்ல எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அந்த சான்றிதழை பெற்று தந்தா நாங்க கொடுக்கலாம். அப்ப நீங்க கூட செத்த பாடியை திருப்பி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்து தந்தா கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் நான் உதவி வீதி அமைப்பினாங்க 13 வீதிகள் அந்த 5 வீதிகள் பலவராஜபுரத்தில் அந்த பயனடை வீதியில எந்த கேள்வி இதை விட தேவைப்பட்ட விதி இருக்குதா கூட இருக்கிற இடம் பேருடா வீடியோ சூஸ் பண்ணீங்க கட்டாயம் பொதுமக்கள் அதுவே என்னன்னு சொன்னா இந்த வருஷத்துக்கு முடிக்க வேண்டுமென்ற நிலை இருக்குது. சில வீதி முடிக்கிறாரு 28 போட்டுட்டு ஜிஎஸ்பியும் போட்டுட்டு 29 பார்த்துறாங்க பாரதிய வீட்டாங்க சார் இதுல இருந்து பிஓசி பேங்க்ல இருந்து கொடுத்துற முழுக்க சுனாமி ரோட்டுக்கான போறாரு அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த கேள்விக்காக 10 போடலாம் 10 தான் 29 படிச்சிடணும் 28 எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரோட்டை போட்டுட்டு 10 இல்ல இது அரசியலுக்காக அரசியல் மெம்பர் 19 சார் அரசியல் மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிற சும்மா இருக்கிற முன்னாள் அரசியல்ல பண்டாக்கல்ல இது உதாரணமா சொல்லப்ப நான் மதுரங்கனே சம்பியம்பாட்டு கட்டக்காடு பொற்பாதி இதுகளை தவிர அரசியல் நாடக திரையில சார் போட வேண்டாம். உங்களை நம்பிதான் நாங்கள் சண்டேரை நம்பிதான் நாங்கள் நம்பிதான் பாருங்க சார் உங்களை கூட்டிக்கொண்டு இந்த அவரைத்தான் நாங்கள் ஓன் நம்பாங்க எம்பிபி அரசாங்கத்தை ஆச்சுன்னா எம்பிஐ நம்புறேன் அவர் வந்து ஊசியை அஜினாமியா உறுதுலாய் கொண்டு கொண்டாடுறதுக்கு ஊசியை கொண்டு இப்ப என்னடா நாங்கள் 7ஆம் தான் ஒரு எம்பியை கொண்டாங்க தளத்தோட பிரச்சனைக்கு அஜினாமியா உறுதுலாய் கொண்டு வந்தானா ஊசி வந்தா போதும் ஊசி கூட போடுவோம் 7ஆம் தான் நாங்கள் அஜினாமியில போவோம் அடுத்த 7ஆம் உள்ள இருந்தான் பேரும் அதுக்காக இல்லையா ரத்னாஜின் தேவன்றாரு அஜினாமி ஆளுன்றாரு ரஜினி ஆளுன்றாரு இது ஒரு கொஞ்சம் கூட்டம் இருந்து காலங்காலம் வந்து பேக்காட்டி தங்களை கேட்டாக்களை வேலை செய்யறாரு ஒரு ஊடகத்தை வச்சுக்கொண்டு ஒரு ஊடகத்தை வச்சுக்கொண்டு பட்டுறாரு உங்களா போடுறாரு இங்க வாராரா மகன் என்ன போடுறது அஜினாமியா போடுறாரு அரசியல் அங்க வந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் கூட்டத்தில் உடனே கடற்கரைக்கு போறது மண் அடித்து வச்சிருக்கிறோம் மண்ணால் இதுவரைக்கும் அந்த ரோடு வந்து இதுவரைக்கும் போட்டு சரி நாங்கள் எங்களோட சொந்த நிதி அதாவது கடற்கொள்ளாத வருகிற வருமானத்தை வைத்து சொந்த நிதியை பாதித்த மேலாளர் எடுக்கும் அதுவும் இந்த புயலோட கிட்டத்தட்ட வந்து 800 மீட்டர் கிட்ட கடற்கரைக்கு போற வீதி அதுக்கு பாண்டிய போராட கடற்தொழிலாளிகள் இலவாக தொழிலுக்கு போய் வருகிறோம் இல்லாட்டி அவ்வளோ தங்களுடைய உபகரணங்கள் கொண்டு போவதை உதய சூழல் கஷ்டப்படும் நீங்க போட்டுறீங்களா அது 126 போட்டுக்காங்க 2 மில்லியன் அப்ப அந்த 30 பணக்காடி லிங்க் போட்டு முழு வீதியை போடுறோம் உங்களுக்கு அரசாங்கத்தில் எல்லாமே முழு வீதியுமே போடலாது மேக்ஸிமம் எல்லா வீதியும் நாங்கள் போடுறதுக்கு முயற்சிப்போம் சரியா அது போடுவோம்
அதுதான் நாளை கூடாது நீ கொடுத்த 40 சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் தான் உறுதி செய்து இவரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம்னா கருத்து போடும். நான் வந்து அடிச்செடுப்பேன். உங்களுக்கு விருப்பம்னா நாங்கள் அடிக்கிறோம். அடுத்த பார்லிமெண்ட் சீட் நாங்கள் வந்து பார்த்துட்டு. எனவே அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பொறுப்பாக சொல்றோம். இந்த பிரதேசத்தினுடைய வீதிகள் முக்கியமா இந்த வனஜீவிகள் காணிகள் 53 காணி இருக்குது. அதால ஒரு வேலையை செய்யலாம். சியாமன் பரவாயில்ல சொல்ற மாதிரி ஒரு ஆட்டத்திற்கு கூட காணிகள் கேட்கறாங்க. அந்த வகையில உண்மையில தடை அவையத்துக்கு தடை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அந்த வகையில நாங்கள் இந்த விஷயம் ஏற்கனவே இது பேசப்பட்டு கொண்டு இருக்குது. குறிப்பிட்ட கணிசமான காணி நீக்கப்பட இருக்குது. எனவே இந்த காணியை நாம் இருக்கிறது முழுமையாக முயற்சி செய்து அதை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம். நான் குறிப்பிட்ட நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த வடமாட்சி கிழக்கு ஒரு முன்மொழியப்பட்ட ப்ரொபோஸ் ஒரு டவுனாக நாங்கள் இதை மாற்றுவோம். அது அனைத்து தரப்புடைய அதை நாங்கள் பிளான் பண்ணி வடமாட்சி கிழக்கு அது பிறகு நீங்கள் சேரும். நீங்க கொடுக்குற வாக்குறுதியை முடிச்சா இவர் எம்பி தானே இவர் எம்பி தானே இவர் நல்ல நல்ல எம்பி பேசுறது அவர் உண்டு சொல்ல ஆட்சி சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வோம், அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று நாங்கள் சொல்லணும். அவர்கிட்ட ஒத்துழைப்போட சேர்ந்து நாங்கள் இந்த வீதியில நாங்கள் முழுமையாக அமைச்சர் நீங்க தான் நம்ம அமைச்சர் வந்ததுக்கு வாழ்த்துக்கிறோம். ஒரு காலம் பாறையில சுமந்திரன் சென்றாக்கிறது கேட்க வந்தார். அவரோட இது இருந்தாலும் அவர் அதுக்கு போறாரு. மற்ற அர்ச்சனாபி வந்ததுக்கு நன்றி. சரி 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 அடுத்ததான் பண்ண மாட்டாங்க. அவர் கைவிட வேண்டாம். அவர் தான் அவங்களுக்குள்ள போக வேண்டி வரும். அதை ரீகேசல் பண்ணி இது வனஜீவராசிக்கு இல்லை பொதுமக்கள் என்று சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவரால் உங்களுக்கு கிடையாது. அவருக்கு தமிழ் தெரியாத நம்மளும் சொல்றேன். சட்டப்படி அவரால் கிடையாது. நீங்கள் அப்படின்னு ஆடினா சட்டப்படி அவர் வந்து 3000 பேருக்கு ஓட்டு பண்ணிக்கணும். அது உண்மையாக விடுவிக்கப்பட பிரதேசம் விடுவிக்கப்படும். அந்த பிரதேசத்தில் இருந்திருந்தாலும் நாங்கள் அபிவிருத்தி கருதி மட்டையோட மட்டும்தான் நீங்க அவர் விரும்பினாலும் கொடுக்கலாம். அவருக்கு வழக்கு போட்டா கசட் பண்ணப்பட்ட பிரதேசத்தில் ஆள விட்டுருப்பீங்க. அவருக்கு வழக்கு போட்டா ஸ்டில் அது கசட் பண்ணப்பட்ட பிரதேசம். சட்ட ரீதியா நீங்க யோசிக்கணும். இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விவசாய உதாரணம் பிரதேசத்தில் வந்து வயலுக்குள்ளே நாங்கள் இங்க ஒரு சின்ன அப்படி பார்க்குறேன். அதுக்காக தனியா இருக்க வேண்டும். கடந்த காலம் நடந்து என்றால் ஓட்ட போட்டுட்டு மண் எடுக்கப்பட்டு குவிக்கப்பட்ட மண். அந்த மண்ணை வந்து பக்கத்து அபிவிருத்திகளை கொண்டு போவது கூட அவர் வந்து தடுத்து ප්‍රදේශවල ඔයගොල්ලෝ වෙන් කරලා තියෙනවානේ මේක නිදාස් කරනවා කියලා. ඒ ප්‍රදේශවල මේගොල්ලෝ මොකරි ඩෙවලොප්මන්ට් එක ඒක වරිහාක් කොට හරිකෝ எனக்கு விருப்பம் செய்ய. ඔයාලා ඒ දාන්න මෙල්ලම එන්නට சொல்லுங்க. நாங்க இதுக்கு ஜில்லெடுத்து கலக்குறோம். அது எதிர்க்கட்சி உறுப்பினராக நீங்க செய்ய கடமை அதை நீங்க செய்யணும். நான் செய்வேன். ඔයාලා ඒ දාන්න இது ඔයගොල්ලෝ அரசாங்கத்தால செய்ய முடியல. அரசாங்கம் செய்யும். அதான் கேட்கிறேன். செய்ய மாட்டோம். எதிர்கட்சியால் செய்யலாம். நான் கேட்கலாமா கஷ்ட போடுவீங்க தெரியாம ஆளுங்கட்சியா செய்யலாம். நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். எங்களுக்கு விருப்பம் வந்ததுன்னா எங்களுக்கு இந்த பரவாயில்லை எல்லாரோடும் போட்டா சந்தோஷமா இருக்கு. அதான் நான் விரும்புறேன். சரியா? அப்ப இருக்கிற நிதியை நீங்க மாநில நேரத்தை வேற முன்னோட்டு போடுறேன். இவர் தான் மகான் மூலக்காண்டி அரசியல் இங்க வந்து மாற்றப்படாங்க. இந்த கல்யாண கிழக்கு சொல்லலாம். மாநசபை ஆறு மாதம் முன்னோட்டு நான் போடுவேன். எப்படி வருது? ஆடிய ரோடுகள் இந்த ரோடுகள் மாநசபை
என்னுடைய மத்திய சங்கத்தால் மத்திய சங்கத்தால் நிதியில மாநில சபை அதிகாரம் இருந்தால் ரோடு போடவே மாநசபை ஒப்புதல் இருந்தாங்க மாநசபை தான் நாங்கள் செய்தார்கள் சரி அப்ப இருக்கிற சில அரசியலை செய்யல சரி அது தேவையில்லை அது தேவையில்லை நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியில நோக்கம் என்னன்னு சொன்னால் ஆளுங்கட்சியை தூண்டுறதான் செய்ய தூண்டுறதான் அதை பணியை செய்யறேன் எனவே நாங்கள் உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு மேக்சிமம் வந்து வேலையை செய்யலாமோ அதை நாங்கள் மேக்சிமம் கூட ஆதரவு நாங்கள் செய்யலாம் நீங்க நிதி ஆளுநர் நீங்க தான் காய்ச்சி எடுப்போம் பாடுகிற கலைக்கிற மாதிரி தெரியல மரத்தை கட்டி ஒரு மரத்தை நட்டு காசு கொடுப்போம் மக்களுக்கு வரக்கூடாது இங்கே எல்லாம் இல்லை எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்து கல்வி இப்போ அங்கே வேறு பேர்களுக்கு இந்த மொபைல் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதை அப்லோட் பண்ணது தான் காலம் கிடக்குது அப்போ அது வந்து நாங்கள் போக்குவரத்து ஆணைகள் வேலை இல்லாத சொல்றது உள்ள அப்ப என்ன இதுதான் உண்மை இது யார் என்ன கோவப்பட்டாலும் நான் விருப்பம் இல்லாமல் இதுதான் ரஜினி உண்மை கம்ப்ளைண்ட் பண்றது நீங்க கூட சமாதானத்தில் ஆக்களை போட்டு இண்டியோட சேர்த்து போலீஸ் பிடிக்கும் இது நான் ரஜினி சமாசார தலைவர் இல்ல இதற்கு மற்றது கனிவள பாதுகாப்பு இவர்களுடைய கேன்கள் எல்லாம் இருக்கு அந்த பகுதியிலே இருக்குது கடற்படை அடிச்சு கூட செஞ்சுட்டேன் அப்ப கடற்படை நாங்கள் அறக்க வேண்டாம்னு சொல்லுவோம் பிடிக்க வேண்டாம்னு சொல்லுவோம் பிடி என்று சொல்லுவோம் என்ன இது நாம தமிழர் பார்க்கிற பிரதேசம் அவனுக்கு வேலை செஞ்சு கூட வேலையை பிடிச்சாலும் அதே சம்பளம் தான் பிடிக்காலும் அதே சம்பளம் தான் அப்ப நேவி போலீஸ் பிடிக்கும் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கிறோம் ஏன் சமூக மட்டங்கள்ல போனால பிடிக்காம வேலையோட செய்து பிடிக்காதாங்க பிடிச்சிருக்க ஏடிட்ட கொடுத்து போட்டு ஏடியோட சேர்த்து வீடியோ எடுத்து போடுவோம் புத்தகத்துல போடுவோம் ஏடிட்ட கொடுத்துட்டு ஏடி வழக்கு போட்டுதான் கடந்த காலத்துல சம்பாங்கங்கள் நேவிக்கு நெஞ்சில கிடைத்து அவையெல்லாமே செய்திக்கிறது அப்ப பிறகு நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு விருப்பம் வேண்டா டிசிசி தீர்மானமா சொல்லுவோம் நாங்க எஸ்டியை போட்டு வடமராடி கிழக்கு முழுக்க ஒரு சொல்லாம கொள்ளாம ஒரு வந்து பிடிக்கிறோம் பிரச்சனை என்னோட சிறுதான நிம்மதியாகவும் அரசாங்கத்தோட காய்ச்சி நேவி எஸ்டியை போலீஸ்ல இருக்க பெரிய ஆளுநர் எல்லாம் காய்ச்சி ஒரு நாள் சொல்லாம இல்லாம இரவு 10 மணிக்கு முழு வீடு போட்டு எடுக்கும் பரவாயில்லையோ நாளைக்கு நான் கடத்துற அமைச்சராக இருந்தா அது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல முழு வீடு எடுக்கும் முழு பேரையும் அரசு பண்ண முழு பேரும் உள்ள போவேன் 400 பேர் அரசு பண்ணி உள்ள போட்டோம்னா நாளைக்கு பேரும் அரசாங்கம் அடாத்தாக செய்த வேலை அப்ப என்ன வேலையை முடிக்கிறது எங்களுக்கு போலீஸ்காரன் செக் பண்ண கூடாது நேவிக்காரன் அடிக்க கூடாது செக் பண்ண கூடாது ஆனா சொற்களை பிடிக்கிட்டா பிடிக்கிறேன் ஏடி டிபார்ட்மெண்ட் 2 பேர் தான் பிடிக்கும் வேற 2 பேர் பிடிக்கிறது அவைக்கே வெட்டுவீங்கன்னா அவங்க வெட்டுவீங்கன்னா நம்ம வெறும் கையோடு அவங்க பிசினோட எதிர்க்கிறாங்க நீங்க அப்படிதான் என்ன செய்யணும் ஒருத்தர் பாதி போட மாட்டோம் ஒருத்தர் போலீஸ் பண்ண மாட்டோம் ஆனா மூணு புத்தகத்துல வந்து குத்துவோம் ஐயோ மாட்டு கத்துவோம் இல்ல சார் இது என்னன்னா மாதிரி எல்லா சட்ட ரீதியான பிரச்சனை சிவிலியன்ஸா போய் படிச்சு நேமி வந்து பிடிக்க கூடாது ஆமி வந்து பிடிக்க கூடாது ஸ்டீவ் வந்து பிடிக்க கூடாது அப்ப யார் பிடிக்கிறது நான் ரஜினி நான் வந்து பிடிக்கிறது உங்களுக்கு ஓடவும் இல்லை ரஜினி ஓடவும் மாட்டேன் பிடிக்கிறது நீங்களே சொல்ல போய் என்ன செய்யணும் வடவராக
வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு சார்ந்த தடை செய்யறது சொல்லி ஒவ்வொரு கிராமம் தான் செய்யுது. இப்போ குறிப்பிட்ட தொழில்கள் நான் பேர் சொல்லாட்டின்னு சொல்கிறேன், ஒவ்வொரு தொழில்கள் அங்கங்கே ஒவ்வொரு கிராமம் தான் செய்யுது. அது வேற மாவட்டத்தில் இருக்கிற வேற ஆட்கள் வந்து உங்களோட பேசுகிற படிக்கணும் இல்லை, உங்களோட ஊரில் இருக்கிறாங்க படிக்கணும். உங்களுக்கு பேரோட தெரியும் தான் நான் டெக்டர் பாய்க்கிறேன். அப்போ நீங்கள் அதை சமாஜங்களை எழுதி போலீஸில் புறப்பாடு போடையாது. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் தான் நொட்டவும் வேணும், 30-40 வழக்கம் வேண்டவும் வேணும், அதுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் குளரவும் வேணும். ஏன் உங்களால் போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வழக்கு போட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டு நெட்டில் கண்டு அப்படி நீங்க சொல்ற மாதிரி பக்கத்து பக்கத்துல இல்ல சார், ஒரு கிராமம் ஒரு தொழிலா செய்யுதுண்டா கிராமமே செய்யுதுன்னா யார் வழக்கு போகும்? பக்கத்துல ஒரு கிராமமே தான் செய்யுது. இல்ல நாளைக்கு தடை செய்த தொழில்களும் அங்கிருந்து ஒவ்வொரு 18 ஒரு தடை செய்த ஒரு கிராமம் கிராமமே செய்யுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பேச்சுல வந்து புரஸ்காரம் கிராமத்தையே பிடிச்சு போட்டாங்க. என்ன சொல்றீங்க உடனே? இல்ல அது சார் மன்னிக்கும், எங்களை எல்லாரும் பிரச்சனை ஃபுல்லா விடுவோம், எல்லாரும் செய்யலாம் ஒரு தீர்மானத்தை விடுவோம். இல்ல இல்ல நான் கேட்கிறேன், இதுக்கு என்ன சொல்யூஷன்? நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன சொல்யூஷன் நான் கேட்கிறேன். சும்மா கலைஞ்சிட்டு போக ஆசைப்படுறேன். எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு ரெடியா? உங்கள்கிட்ட பேர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வழக்கு போடுறது ரெடியா? வழக்கு எடுக்க எல்லாம் போடுறது இருக்கும். ஒருத்தருமே வழக்கு போடுறதுக்கு விருப்பம், யாரும் வழக்கு போக விருப்பம் நான் பாருங்க. இல்ல என்ன நீங்கள் அடையாளம் போட்டு அறியாமல் எங்களை மக்கள் அதிகம் செய்யறது இல்ல நீங்களே சொல்றீங்க. இந்த டெக்டர் இருக்குது, அது கிட்டத்தட்ட 3-4 கலக்கரை சுத்தி பார்த்தா டெக்டர் கையிலே இருக்கலாம். காலமையில போய் சமாசாரங்கள் உலகத்துல இருந்தாங்க செய்ய மாட்டேன். சமாசாரம் பார்க்கணும் செய்யலாம். சட்டவிரோதமா செயல்படுறதானே சரி அப்படின்னு சொன்னா அதை பாதிக்க கூடாது. நான் கட்டத்தை கொண்டு வந்தா அதை யாரும் பாதிக்கப்படணும். அதுதான் தெரியும். அது சில முதலாளிகள் அடிக்கிறார்கள் நன்மை அடைகிறார். சரியா? ஆனா உண்மையிலே அடிப்படைகள் தான் இந்த அவங்கள வாழ்வாதாரத்தை காரணமாக தான் நாங்கள் நாடுகளுக்கு போகணும். அப்ப அடிக்கிறதுக்கு அவங்கள தலைங்க அழைச்சி போகணும். இது ஒரு பெரிய இயற்கையாக இந்த ஃபேக்டரியில போகிறது நாங்கள் அது பணி அமைச்சர் பணி அமைச்சர் தெரியும். கம்ப்ளீட் நிப்பாட்டி ఇక్కడ మాడిగాలప మినిస్ట్రీ ఒక అవలదు ఇదంతా మనకు మాత్రమే பத்திரத்தை மாவட்டத்துக்கு நடந்துச்சு. சேம் இஷ்யூ வருது. இங்கெல்லாம் அதனாலதான் அங்க அந்த வயலேஷன் சொல்றதுன்னா கட்டுறதானே நிறைய கம்பானம் போடுது, நிறைய டைம் போகும், நிறைய டைம் நிற்கும். கிட்ட மார்க்கெட்ல கட்டதை யூஸ் பண்ணி கடை மண்ணெல்லாம் பூ வேறப்படுது. இப்ப இந்த வருஷம் இதுக்கு ஒரு திருப்பிக்கான டிசிஷன் எடுப்பினா விடுறதா இல்லை. ஆனால் வடவாட்சிக்கிழமை சார்பாக அதை மீட் போவாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் வளைக்கணும். ஒரு சில இல்ல அந்த அவ்வளவு தூரத்துக்கு அந்த கனால நிறைய டேங்கர் போடுறதால அந்த உள்ளே வளைக்கணும். அதெல்லாம் மனித மண்ண தானே வேணும். இவங்க 5 கிலோமீட்டர்லயே போடலாமா 15 போறாங்க. அவன் ஸ்டாஃப் 2 பேர் தான் தெரியும். இல்ல அது ஒட்டோட்டமான டேங்கர் நிப்பாட்டினா அந்த பிரச்சனை வந்து இன்னொரு இருக்கிறாங்க. கனவேறு வர்றாங்க நடிக்கக்கூடிய அந்த டிராக்டர் நடிக்கிறது எத்தனை டிராக்டர் எத்தனை அது கொஞ்சம் எத்தனை டிராக்டர் பாய்டா சரியான குறைவு கிராமம் வந்தா அந்த
குருநார்ல சின்ன ரோலர் எல்லா ரோலருமே கடை. அவங்க சொல்ல வேண்டாம் இந்தியன் பெருசா நிற்பாங்க. நாங்களே கல்ல வேலை செய்து கொண்டு நாங்களே சொல்றோம் அங்கே அவங்களே பிடிக்கல. அவ என்ன செய்யறது? நான் அமைச்சோ இல்லை அரசாங்கத்திலே இருந்தா கண்பாராம முழு பேருக்கு மக்கள் எடுப்பேன். அப்படி எடுக்கல. ஏன்னா என்னோட சமூகம் தான் அந்த வேலையை செய்யும். அதான் உண்மை. கசிப்பை பிடி இப்படின்னு சொல்லிடுது. எத்தனை வீட்டு எல்லாம் போனா இப்போ கசிப்பு இந்த புசங்களை கசிப்பு காய்ச்சி பிடிச்சி ஆசனம் பண்ணுது. அதே வீட்டை பொலிசை அனுப்பி அவனை பிடிச்சாங்க. பிடிச்சா மனுஷனுக்கு நீ யாரா பிடிச்சாரு அவனை விட்டு வந்து சமூகம் தான் இதுவும் தேசியம் அப்படித்தான். ஏண்டா செய்கிற வேலை செய்யறது நாங்கள் தான், தடுகள் சொல்றதும் நாங்கள் தான். எனவே நான் திருநாய் பார்த்து இருந்தா விட திருட்டு ஒழுக்க முடியாத மாதிரி கடற்கரை சமாசங்கள் நீங்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இன்னென்ன வலையை பாவிக்கிறோட இளங்கண்டால் அவையெல்லாம் முதலாவது நீங்கள் சொல்ல மாட்டா உங்களோட கண்ணை தெரிஞ்சு அழைச்சி கொண்டிருக்கிறாரு. இது பண்ண அந்த நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு போடுங்க. இந்த பேருடைய இந்த நம்பர் டிராக்டர்ல இந்த இத்தனை மணிக்கு இழுக்கிறாரு. இதுல பிரச்சனை நீங்க தானே உண்மையா சட்ட ரீதியா நீங்க தான் போய் டிராக்டரை பிடிக்கணும். ஆனா உங்களுக்கு ஆளணி இல்லை, பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு எப்பயாவது கேட்டுருக்கீங்களா? இல்ல லெட்டர் வேணும். நீங்க நான் சாதாரண டியூட்டி டியூட்டி என்றால் நான் ஒரு டிராக்டர் பிடிக்க போறேன். அன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன் நீங்க பிசிக்கலா போயிட்டு கொண்டு நான் பிடிக்க போறேன் வாங்கோ என்று போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டுருக்கீங்களா? போனீங்களா? அதுக்கு என்ன சொல்ற? போலீஸ் என்ன சொன்னாங்க? எனக்கு பிறகு வந்தவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரம் அவங்க வந்திருந்தவங்க அவங்கள வந்திருக்க என்ன எழுதி போட்டு சொன்னாங்க. ஒரு தலைப்புற வயசு மாதிரி அவர் சொன்னார், நீங்கள் கடத்தொழுத்தனைகள் இந்த பிரச்சனைகள் அதையும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துருக்கீங்க. நீங்களும் கூட பிரச்சனைகளை பார்த்து வந்தாங்க சாட்சி சங்கங்கள் வைக்கிற பிறகு நான் எனக்கு பாதுகாப்பு நான் நீங்கள் உங்களை தான் நான் வந்தேன். நீங்கள் வரீங்கன்ட்டு அப்போ பிறகு சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னாலும் இல்லை அப்படின்னு நீங்கள் விராடி பிரச்சனை இல்லை, எனக்கு 2 பாதுகாப்பு தாங்க நான் போயிட்டு வாங்க சொல்லி நான் கடற்கரையில் இறங்கி எல்லா வாடிக்கையும் சொன்னால் அனுமதி பத்திரம் இருக்கணும் எடுக்கணும்னு சொல்லி காட்டி அது அனுமதி பத்திரம் இல்லை, திணைகளுக்கு அனுமதி பத்திரம் இல்லை, நீங்கள் அனுமதி பத்திரம் இல்லாமல் நீங்கள் செய்வீங்களே இருந்தால் சட்ட நடவடிக்கை உட்படுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அவர் 2 பேரும் என்னடா ආරක්ෂාවට දෙන්න දුන්නාලෝ කියලා කතා කරලා වයින් කරලා එක දවසක් කියලා ආවා. ඊට පස්සේ කවදාම කරන්නට මේක ඔබතුමාගේ අතේත් නෑ, මේක අතේත් නෑ, මේක උඩින් කතා කරන්න ඕන දේවල්. අපි උඩින් කතා කරලා මේක විසඳුම දෙන්න. මම හිතන්නේ ඔයගොල්ලෝට හරි විදියට උපදෙස් එන්න ඕනේ මේ දවස්වල මෙන්න කට්ටිය දෙන්න කියලා. මේ කට්ටිය ගිහිල්ලා අල්ලන්න මේගොල්ලෝ ආරක්ෂාව දෙන්න ඕනේ. මම සාමාන්‍ය කවුරුහරි දෙන්නේ ගහන්න නැතුව ඔයගොල්ලෝ අල්ලන්න කියලා ඉතල අපේ දාලා නඩුවට ගන්න බැරි දෙයක් කොට දාලා ඒ නිසා මට තේරෙනවා වෙලේ මම ඒක උඩින් කතා කරනවා. ඒක කරන්නේ නඩු දැම්මේ 10ක් එක. නඩු දැම්මේ ක්‍රිමිනල් කේස් ගහ ගන්න ඕනේ. ඔව් ඒකට තමයි නඩු දැම්මේ. நீங்கள் வழக்கு போட்டது அடிபட்டது கூடயே மீன் பிடிச்சது பலபாவது என்னதான பண்ணிதான் என்ன பிரச்சனை என்ன சொல்றாங்க இல்ல என்ன பிரச்சனை சொன்னாங்க அடிபட்டது நடவடிக்கை எடுக்க விலை எடுக்க மாட்டேன் வேற வழக்கு வேற மீனியம் போடல வேற செக்ஷன் இது வேற செக்ஷன் அடிச்சதுக்கும் போலீஸ்காரங்க பாதுகாப்பு பிரச்சனை என்னன்னா ஆக்சன் தயாரித்து போகும்போது இல்ல ஒண்ணு ஞாபகம் தச்சமயம் நாங்க நேவியோட எஸ்டிஎஃப் ஓட காய்ச்சி வீடு வீடாத கலை பிடிச்சா நாளைக்கு தமிழ்ல தேசிய துரோகின்னு சொன்னாங்க. நீங்கள் தான் கேட்கறது விலையை பிடிக்கிறது நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். வெட்டக்காரனுக்கு முழு வீடு நான் செக் பண்ண ஏதாவது ஒரு வேலை ஒன்று செய்யறா பேர் நாங்கள் தமிழ் மக்களுக்கு உங்களுக்கும் கடற்கரை பங்கு இருக்குது, பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்குது, போலீஸ் வேலைக்கும் பங்கு இருக்குது, அதே போன்று பிரதேச சபைக்கும் பங்கு இருக்குது. அந்த வகையான எல்லாம் சேர்ந்து சட்டத்தை நீங்க தான் பிளான் பண்ணணும். வேற ஏடி நீங்க தான் என்ன செய்ய முடியுன்றதை பிளான் பண்ணி இங்கே வந்தீங்க சார் அப்புறம் வந்தீங்கன்னா வெளியாக கூப்பிட்டு மீட்டிங்கை போட்டு என்ன செய்ய போகணுன்றது இது நல்ல வேலையா நடக்குது. அரசாங்கம் ஒரு வீட்டை கட்டினோட எல்லாரும் இருக்கிறவங்க வித்து போட்டு காசு பிடிச்சு தண்ணி அடிக்கிறோம். இது நல்ல வேலையா நடக்குது. நீங்க தான் கடற்கரையிலே செய்யறது
ரோட்டை தந்தா அவங்களுக்கு கடல் நீரை நன்னீராக வித்து போட காசு பிடிச்சி எடுத்துருக்கீங்க நீங்க. விடயங்கள் தெளிவாக தெரிவதில்லை. தயவு செய்து பிறகு அவரிடம் ஒரு முழுமையான தெளிவான கதைகளை சொல்லாமல் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லி போட்டா கனவலையை தடை சரி. ஆனால் இப்ப நான் என்னதுக்கு பாருனால் இந்த வித்த பிரச்சனைக்கு தான் பாரு. முதல் நீங்கள் டாக்டர் சொன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போய் கொடுத்தோம். டாக்டர் வந்து பார்லிமெண்ட் சொல்லிட்டு கனவலையை தடை செய்ய சொல்லி. ஆனா டாக்டர் சொன்னது டாக்டர் வச்சிருக்கிற கனவலையை தடை செய்து டாக்டர் சொன்னது. ஆனா இங்க வந்து எல்லாரும் என்ன போட்டு அடித்தவங்க சொல்லி சொன்னா டாக்டர் முற்றுமுழுதான கனவலையை தடை செய்ய சொல்லி போட்டார். ரெண்டு பேர் ஒரு சங்கத்துல ரெண்டு அங்கத்தவருக்கு படகுகள் வழங்கப்பட்டது. ரெண்டு தாளியடியிலிருந்து வழங்கப்பட்டது. நன்னீர் திட்டத்துக்காக நன்னீர் திட்டம் பெறுவதற்கான ஒரு சங்கத்துக்கு ரெண்டு படகுகள் வழங்கப்பட்ட போது ஒரு பிரச்சனை சங்கத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா அந்த ரெண்டு போட்டை 6க்கு கொடுக்குறது. இல்ல நீங்க ஒவ்வொரு 3 மாதமோ 6 மாதமோ அப்படி கொடுத்து சிலது வந்து நடைமுறைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சில சங்கங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் அந்த போட்டை வித்து போட்டு அதை ஒரு பொதுவான காரியங்களுக்கு செயல்படுத்துவோம். பொதுவான காரியங்கள் அதே மாதிரி எங்களுடைய நான் கொடுக்கிற வழக்கு கடத்தொழில் சங்கத்தில் செயலாளர் எங்களுடைய சங்கம் என்ன செய்யறாங்க அதை 2 பேருக்கு வித்து போட்டு நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா கொடுக்கிற வழக்கு கரண்ட் இல்லை. இதுவரைக்கும் எல்லா இடம் கேட்டு கரண்ட் தெரியல. 2 பேர் நாங்க போயிட்டோம். அப்ப நாங்க என்ன கொடுக்கிற வழக்கு அந்த 700 மீட்டர் உட்பட்ட பிரதேசத்துல வந்து நான் கரண்ட் எடுத்துக்கிறேன். காசு கட்டிட்டோம். அதே இதுதான் பிரச்சனை. இதுதான் நடக்கும். ஆனா இதுல எழுதிருக்கு பிரிச்சது தக்கலை காசு அந்த சங்கத்துல மட்டும் தான் கேட்கணும். இப்ப நீங்க உங்க சங்கத்துல வித்து போட்ட அந்த காசு அந்த காசுல ஒரு 50,000 விலை வாங்கி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. நாங்க கேட்டா தங்களுக்குள்ள பிரிச்சதுக்கு தான் இந்த பிரச்சனை. அது இந்த சங்கம் போட் 2 பேருக்கு தான் பாய்க்கலாம். போட் வேணாமண்டா நீங்க அந்த ரோட்டு போறது லைட் எல்லாம் கேட்டு எடுத்துட்டு போகணும். அதை விட போட்டை வேண்டி போட்டு சிஸ்டம் விற்கிறது அதுல ஒரு 5 லட்சத்தை புகட்ட போடுறோம். மிச்ச 10 லட்சம் ஆளாளுக்கு பிடிச்சிருக்கணும். இது சம்பந்தமா நாங்கள் ஒரு விளக்கம் எனக்கு உள்ள தெரியும். நீங்க சொன்னா பல்லடி சார் கணேசன் விஷயம் புது டிஎஸ் நீங்க எல்லாம் இது தண்ணி திட்டத்தால வந்து ஒரு கிராமம் தண்ணி திட்டத்தை கொடுக்கறதுக்காக 5 சலுகைகள் கேட்டார். ஒரு கிராமம் தண்ணி திட்டத்தை பாதி ஆர்ப்பாட்டம் தண்ணி கோட்டாம்னு சொல்லி ஒரு கிராமத்துல செஞ்சதுக்காக அந்த கிராமத்துக்கு 5 திட்டங்கள் தரணும். கிராம ஜிஎஸ் பிரிவு, சகல இருக்கும் போட் இன்ஜின், விளையாட்டு மைதானம், சகல குற்றொழுங்கை ரோட்டை செய்யணும் மட்டும் ஒரு ஒப்பந்தம் செய்து ஒரு கிராமம் செய்தார். வடமராட்டி கிழக்கு எல்லாம் எதிர்க்காது. பாதி ஆர்ப்பாட்டம் யூனிவர்சிட்டி பிள்ளையா கொண்டாந்து கச்சேரியில் எல்லாத்தையும் நாங்கள் எதிர்த்து பதில் கட்டாயமாக அரசாங்கத்தால் திணிக்கப்பட்ட தண்ணி திட்டம். அதுக்கு பிறகு போட்டு வீட்டுக்கு ஒரு ஆகிறது தொழில் செய்தாலும் சரி சொய்யாவிட்டாலும் சரி காலடி பகுதியில் இருந்து அவ்வளவு இருக்கும் போட்டு 20 லட்சம் பெறும் அண்ணளவா. அப்ப அப்படியே முதல்ல நல்லாட்சியில இது வாங்கினார். அதுக்குள்ள டக்ல செய்யா வந்துட்டு அவருக்கு கூட்டத்துல நான் சம்பளம் நம்பார் நானும் அதுல வச்சு நான் ஊராத்துலையும் போனது அனத்தத்துக்கு கொடுக்குறேன். ஒரு அனத்தத்துக்கு கொடுக்குறேன். அப்ப இவைக்கு தான் கொடுப்பேன். கை நாளைக்கு போ சரிதாங்கம் வந்து ஓப்புனா அவன் ஜனாதிபதி பிரதம முடிவெடுத்தா நாங்கள் எங்களோட கருத்தை வருவாஞ்சிகள் எடுப்பாங்க. 7ஆவது கட்டத்தை கை நாளைக்கு போட்டு வீட்டுக்கு ஒரு போட்டு ரோட்டு நேரம் போனவங்களுக்கு தெரியும். விளையாட்டு மாதிரி பல அபிவிருத்தி இஎஸ் பிரிவுக்கும் வியாபாரம் இஎஸ் பிரிவு கரவணம் சொல்லி சுண்டிக்குளத்தை கேன்சர் பண்ணி இங்கே கொடுக்குறாரு. மதுரங்கடி கிராமத்தோட 4 ஆர்ப்பாட்டம் தற்கால நிப்பாட்டு இதுதான் ஆரம்பம். போட்டு அனத்தத்தை கொடுக்குற மீடியாவில் நடுவில் அனத்தத்தை கொடுத்தது என்ன. அப்ப நாங்கள் கலரி கட்டாமல் எடுக்கிறாங்க. அதுதாங்க முடிவெடுத்தா. அதுக்கு பிறகு 2 போட்டா நாங்கள் எங்களுக்கு கண்டு கேட்க எங்களை கிராமத்துக்கு காம்பவுண்ட் தான் நிறுவனம் தான் சேர் சொன்ன மாதிரி ரோட்டுகளுக்கு எல்லாம் தெரியல. சரி உங்களை தார போடல 2 தரலாம் தப்பா
போதும் சார் பொங்கல்ல கல்யாணம் மாதிரி திருவிழாந்தி போற மாதிரி அவங்களா தான் ரெண்டு தந்தார். அப்ப உதாரணம் பார்த்து 1000 சொட்டாங்க ரெண்டு படகு என்ன செய்யலாம். பின்ன அந்த ஊர்ல கண்டங்களை கமிட்டியை கூப்பிட்டு அந்த பொது வழியில இன்ன விலைக்கு விற்போம் மக்கள் எல்லாம் சேர்த்து விற்க ஒரு கரண்ட் செய்யறது எங்கள்ல கரண்ட் செய்யணும். நாங்க அது தொழில் இல்லை கிராம ஜனம் 12 லட்சம் செய்யணும். நாம இன்னொரு பிரச்சனை இருக்கு. காலடிக்கு மட்டும்தான் செய்வோம். காலடிக்கு தான் சோழல் ஆயிட்டு காலடிக்கு தான் போயிட்டு அண்ணா இது வந்து ரெண்டு போட்டியும் கொடுத்தா ரெண்டு போட்டியும் கொடுத்தது கூட ஆரம்பிச்சு சக்கரையான காலத்தை நாங்கள் காசை அடிபட்டு பிரிச்சு கொடுக்கணும். இந்த மாவட்டம் மாவட்டத்துல இருந்து பட்டி சட்டப்படி பிடிக்கிறாங்க அதிகாரம் இருக்குது. இதை கட்டுப்படுத்த இன்னொரு வழி ஊர்ல உள்ளாங்க இந்த விவசாய தினங்கள் நீங்க உங்களோட மாடுகளை பிடிச்சு அடைச்சு உரிமையாளர் வந்தா அவைகிட்ட ஃபைன் அடிக்கும் வெளிப்படையா போடணும். காலம் நேற்று வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட நான் எண்ணிக்கொண்டு வந்தேன்னா 1000கணக்கான மாடு இந்த மாடு இல்லை. அது பொறுத்த இடத்துல நானும் மாட்டுப்பட்ட அந்த குடத்தை என்ன டோட் டேமேஜ் ஆகிடுறது உண்மையான பிரச்சனை. அதை நாங்கள் எப்படி நிப்பாட்டலாம் சொன்னால் அங்கே இருக்கிற டிஎஸ் டிவிஷன் இப்போ கண்டாவன மாட்டேன்னா அங்கே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வருவாங்க. போன முறை தீர்மானம் எடுத்தேன்னு நினைக்கிறேன் கொன்ற விட வேணாம். இப்போ இந்த முறை என்ன செய்திருக்கலாம் இனி கொன்ற வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னாலும் பெரிய நோய் சிஜந்தி ஆட்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை மற்றது இங்க நிறைய வருத்தங்களும் பரவக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு காசுக்காரங்களுக்கு முடிஞ்சு போட்டு இடத்துல பட்டியல தடை செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இங்கே தடை செய்து நீங்கள் வந்து கண்டனத்தை எழுதுறீங்க சரியா? நாங்கள் கண்டாவணைக்கு அறிவிப்போம். நீங்க அப்படி வந்தா நீங்க நோட்டீஸ் போட்டுட்டு உடனடியாக நீங்கள் கண்டல் படத்தாங்க அப்படியே ஒரு ஆள் அதுக்கு போட்டு நீங்க போட்டு போடணும். சட்ட ரீதியாக கேட்கல அந்த மாடு பிடிப்பாங்க 5000 மாடு பிடிக்கிற பணம் போட்டு மூடிட்டு நீங்க போலீஸோட போய் ஆக்ஷன் எடுக்கணும். கொஞ்சம் மாட்டுக்கு பயணிக்கும் சரியா? கொஞ்சம் மாட்டை கிடக்க மாட்டு கொடுக்குற பணத்தை பிடிச்சி ஈரத்தை போடும் போட்டா எப்படியோ கட்டுப்பாட்டை போட்டு மக்கள் பாதிதான். சரி அடுத்த கட்டக்காடு கேவலுக்கு போறோம். சிடிபி பஸ் கட்டக்காட்டோட நிக்குது. எங்களுக்கு கொல்லியம் பிஎம்சி மட்டும் வார இல்லை. ஆனா பிரைவேட் பஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி அவை வந்து போயிடும். அப்ப கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வயசு போன ஆட்கள் நடக்க எல்லாம் கஷ்டமானாக்க கிளினிக்ஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்குறது சீக்கிரமும் இருக்கு. நீங்க ஒரு கொஞ்சம் அவன் கவில கேட்கல கவில நான் தர போகணும்
அவர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் பிஎம்பி மொழியில் மட்டுமாவது நீங்கள் 3 கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படி அது டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு அதை சொல்லிங்க நாங்கள் எதேச்சியா எடுக்கலாம்னு உங்களுக்கு அது தெரியாத முதல் ஆடியோல தான் போக வச்சிருக்கேன் இப்ப நான் நீங்க கவுன் எடுத்து கொடுத்தது என்னன்னா நாங்கள் வந்து பஸ் கூட ஓடும் ஆனா வீடு வீடா கோடு கோடியா காசு கொடுத்து அந்த கிலோமீட்டர் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 1 கிலோமீட்டர் பஸ் போறதுக்கு 6 அடி கொண்டு வந்தீங்க புது பஸ் போறதுக்கு அதான் கேக்குறேன் நான் போற பஸ் இல்லையா வெக்கமா இல்லையா யார் பண்றதெல்லாம் பிரதமர் சொல்றது டாக்டர் புயலண்டி இராவு வந்து அவர் சொல்ற அந்த நீங்க இது வரைக்கும் காரணம் அது வரைக்கும் நான் ஓடுறேன் உங்களுக்கு எத்தனை நாள் இப்போதைக்கு நித்திய வட்ட மட்டம் போகலாம் நாங்கள் இப்போ அடிக்கல் நாட்ட போற அந்த காப்பீட் வீதி அந்த அதுல இருந்து ஒரு வருஷம் பண்ணிக்கலாம் நம்மளா போகும் இப்போ நாங்கள் தேர்வு ரோடு அந்த ரோடு அந்த ரோடு டிஎஸ் சொல்றா டாக்டர் சொல்றா நீங்க சொல்லுங்க அந்த ரோட்டை பாருங்க சரி இப்ப என்ன தீர்மானம்டா சரியா நித்திய வட்ட ஓடுமே தனியார் பஸ் எடுத்து போகலாம் என்றாலும் சிடிபி போதான் சரியா தனியார் பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் பிந்து தான் சிடிபி வரும் 6:20 தான் பேப்பர்ல இருந்து எடுக்கிறாங்க 6:20 இல்ல அது இல்ல அவர் சொல்றாரு நீங்க சொல்றது நீங்க சொன்னது என்ன யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மற்ற இந்த பசுவினார்கள் இயற்கை ஒழுக்கங்களை செய்யலாம் பிரஸ்டேட்டில் கொண்டு வரலாம் எனக்கு முடிவெடுக்க வேண்டியது மினிஸ்ட்ரி உங்களுக்கு தமிழ்நாடு நீங்க இந்த இடத்துல இருந்தோட முழுக்கலை பனமலத்தில் கொண்டு போட்டு கொடுக்குறீங்க முழுக்கலை உங்களுக்கு அதனால காசு இருக்கிறது பணி இருக்கிற காட்டை அழிக்காம பண்றதுதான் பணி உருவாக்குறது பணி என்னன்னா மக்கள் சமுதாயம் இருந்தாலே அந்த அமைப்புகளை கேட்டு செயல்படும் நாட்டை பாதுகாக்கிறது 100 வருஷம் போன பிறகு அது நாட்டை பாதுகாக்கிறது வேற இருக்கிற இடத்துல காடு உருவாக்குறது வேற அவங்க சொல்றாங்க சதுப்பு அதுக்குள்ள நீங்க சதுப்பு மேல நிறைய வேற வழி இல்லை நல்ல மரப்பொருள் படிக்கும் நான் சொல்றேன் ஒரு பிரச்சனை வேற வழி இல்லை ஏன்னா நீங்க கசட் பண்றதுக்கு போட்டுருக்கீங்க சும்மா இருக்கிற காணியை கொண்டு போய் காடாக்கி பிடிச்சு அதை என்ன செய்ய போறீங்க கிளிநொச்சியில மரமரமா வட்டிக்கு வராங்க அதை பிடிக்கிறீங்க அதுதான் காசு பண்றது நேரம் சொல்றேன் உள்ள முழு இடங்கள்ல போய் நீங்க மரம் கட்ட வேண்டாம் காசு பண்றது இங்க சும்மா இருக்கிறாங்க பிடிக்கிறேன் சும்மா நான் சொல்லல சந்திரகாபம் தெரியாம ரகசியமா போய் தான் நீங்க போய் கல்ல வச்சுட்டு ஓடலாம் வயசு செய்யலாம் அந்த கல்ல வச்சுட்டு ஓடலாம் கல்லு பஞ்சங்க எதிர்ப்பாளர் சிடி ரெட்டாக அவர் வந்தவர் நேரடியா வந்து மக்களுக்கு எதிர்ப்பாக அந்த கல்லவெல்லாம் சனத்தில் இருக்கிற ஆணிகள் நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் நான் தெற்கு நடத்த இப்படிதான் ஏன்னா தெளிவா சொல்லியிருந்தேன் அது சனம் போய் அடாட்டா பிடிச்சு காடு அடிச்சு போட்டு செய்யினா வேற வருது இது சும்மா இருக்கிற காடுல உருவாக்கி கொடுக்குறீங்க சரி அளவில் கோணம் வந்தோ
தமிழ்நாட்டு நிலத்துல இந்த வனஜீவிகள் வனஜீவிகள் நாவிகாக்கப்பட்டது இந்த கடலோரமாக நீங்க இருந்ததா விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்க சரியா? நீங்க ஏதோ சட்ட சாப்பிடுறது கொண்டு மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இந்த பேசுறது அல்வா சமையல காணிக்கலாம் விடாங்க. இந்த மக்களுக்கு வீடு கட்டிடலாம் ஒன்றும் கட்டிடலாம். தயவு செய்து இதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இது வேற அரசாங்கம் இல்லை, போட்ட அரசாங்கம் இல்லை. இது மக்கள் அரசாங்கம். மக்கள் அரசாங்கம் சொன்னா மக்களுடைய காணிய மக்களுக்கு கொடுங்க. அந்த எப்ப கசர் பண்ணீங்க? நாங்க அதை நிப்பா எப்ப போட்டு நீங்க கசர் பண்றதுக்கு 2000 கசர் பண்ணியாச்சு. எவ்வளவு பெரிய துரோகம் செய்றீங்கன்னு சொல்லி பாருங்க. இல்ல தனியார்ட்ட கொடுத்து தனியார் செய்யணும்னா நீங்க செய்யலாம். கோஆபரேட்டிவ் வந்து ஊக்குவிக்கணும் சார். நாம கோஆபரேட்டிவ் ஊக்குவி அதுக்கு பண்ணா இது நம்மளுக்கு இந்த மேனேஜர் பண்றது இன்னொரு 3 மில்லியன் கவர்மெண்ட் பாலிசிக்கு எகெயின்ஸ்டே ஒரு கவர்மெண்ட் பாலிசிக்கு அது வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு கோஆபரேட்டிவ் செய்ய வேண்டிய வேலையை தனியாருக்கு கொடுக்கணும். பத்து வருஷத்துக்கு முதல் இங்கே ஒவ்வாத மிஷின் டிஎஸ் வந்து பார்த்தப்ப டிஎஸ் வந்து பார்த்து ஒரு பொருத்தம் இல்லாத இந்த மிஷினர் தான் சார். அந்த காலத்தில் கவர்னராக வந்து சந்திரசேகர் இது கேட்கணும் வந்து பறிக்கிறார். இந்த எம்பிசிஎஸ்க்கு நாங்கள் பொறுப்பேற்க ஒரு ஷாப் கிட்டத்தட்ட 45 லட்சம் கடனோட ஒரு ஷாப்புக்குள்ள இருக்காது. ஒவ்வொருக்கா 45 கடனோட விட்டுட்டு 98 லட்சம் வங்கி வந்து அது பெரிய வரலாறா போகணும். அது 98 லட்சம் வந்து அது இல்லை. 45 கடன்ல ஒரு ஷாப் இருந்தார். 45 கடன்ல இருந்தார். இங்கே வந்து நெல் கொள்வனவு செய்யக்கூடிய அவ்வளவு எடுக்காமலாம். இப்போ அந்த கடனை நான் நிவர்த்தி நாங்கள் அழிச்சு 68 லட்சம் வச்சிருக்கோம். அந்த கடனை ஒரு அழிச்சு 68 லட்சம் வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு இப்போ 5 சாபம் கூடுதலாக நான் கொண்டிருக்கோம். ஆனால் இதை யாழ் மாவட்டத்தில் இருக்க எல்லா எம்பிசிக்கும் அறிவிச்சுட்டான். எம்பிசிக்கு 6 வந்து செயல்படுத்துவோம். பல மீட்டிங்ல ஒரு தரம் கேட்டாமா சார், ஒரு தரம் செய்யலாம். அது இப்போ வந்து செய்யாம ஆளா வச்சு செய்யறதா 15 கிலோ சங்கமாக கிடக்கு. அதுல வந்துள்ள பாலம், அந்த பாதையில பாலம் போடணும். ஏற்கனவே இருந்த பாலங்களை மதங்களை உடைச்சு கொண்டு போன வழியா அதுல கடல் வந்து அந்த கடல் தண்ணி நிற்குது, தொடுவாய் தண்ணி. அதை மூடி துண்டுகளை தொட்டு தொழிலுக்கு போகலாம். அண்மையில இந்த கரவடியில இருந்து கூட ராமிக்கு அக்கல் வாரம் சங்கத்துல சரி அந்த இதுல வந்து இருக்கா நித்தியவட்டைக்கும் நீங்க முன்னுரிமை டிசாஸ்டர்லையும் போட்டு செய்யலாம். நாங்க டிஎஸ் ஆடிக்கு இப்படி ஒரு நீங்க கேட்ட உடனே தலையாடுறது இல்லையா முடிஞ்சிருந்தாங்க. சரி, என்னடா நாங்க நீங்க இந்த கூட்டத்துல வந்து இந்த விஷயம் வந்து உண்டானே சரியா? அப்ப நீங்க பொறுப்பாடுறீங்க. அப்ப இதை நீங்க கூட அதெல்லாம் ஓவர் பண்ணணும். ஓவர் பண்ணி நீங்க செய்யப்பட வேண்டும் சொல்லுங்க. நாங்களும் நேரடி ஆயிடுச்சு நாங்க கதைக்கிறோம். அதாச்சு நீங்க வெட்டு கொடுத்து 70க்கு வஞ்சி பண்றீங்களே, 70க்கு வஞ்சி பண்றீங்க. நாங்க கேட்கணும், அடுத்த தருவாங்க சார். அங்கால இருக்கிற ரோட்டை கூடி அங்கால தொடுவ பாலம் போடுறதுக்கு அங்கால இருக்கிற ரோட்டு குற்றமுள்ளதாக ஒரு அடிக்கு இருந்து 1 அடிக்கு இருந்துக்கு கடல் மண்ணால காற்றுக்கு மண் வந்து தூத்து மூடப்பட்டது. வரைக்கும் 10 பிரதேச சபைதான் விரைவில் அந்த பிரதேசத்தை
தான் பாயப்படுறதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். எனக்கு அந்த பாதை தெரியும். அதுவே இந்த ரோட்டை ஆடி வீட்டில் இருக்குது. ஆடி வீட்டுமே 2-3 ரோட்டா மனதாரில் இன்றைக்கு நான் பார்த்தீங்கன்னா கலவசி பண்ணணும் பண்ணி போட்டு கூட குடும்பம் பழக்காலத்தில் நிற்கிற மாடு கூட இப்படி தானே ஆடாது. ஆட்ட வேண்டியது அப்படியே மூட வைக்கிறது போக வேண்டியது. அங்க போய் நாங்க தட்டமே கண்டிப்பா சாப்பிட்டா எப்பவுமே சொல்றேன் நான் ஒண்ணாவே சாப்பிடுறேன். அதை கேட்கல இந்த கதை உடனே அதுல செக்ரட்டரி கோல் பண்ணி அப்ரூவல் வேற நீங்க அனுப்புறத மட்டும் அங்க வாரடா அவங்க கேட்கறாங்க கேட்டீங்க மச்சான் வழக்கு மாறதுக்கு ஏதாவது செய்வோம் மட்டும் சொல்லுங்க. ஆனா நீங்க கேட்கறது வாரடா. சரி இது நான் உங்களுக்கு கல்விக்கு என்னென்னு சொன்னால் 25 வருடமாக எங்களுடைய கிராமத்திலே ஒரு அதிபர் கடமையாற்றுகிறார். 25 வருடமாக கடமையாற்றுகிறார். இதை நாங்கள் ஒரு விளையாட்டு மட்டங்கள் ஏதாவது செய்வீர்கள் என்று பார்த்தால் இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட்ட மாணவருடைய பேரண்ட்ஸ் வடமான ஆளுநர்கிட்ட சென்று ஆளுநரிடத்தில் இருந்து இவரை உடனடியாக ஆன்சர் பண்ண சொல்லி வந்து இதுவரைக்கும் நாங்கள் ஆன்சர் ஆகல. இந்த பாடசாலை உடனே விட ஆள்தான் பாடசாலை 25 வருஷம் இருக்கிறதால இந்த பிரச்சனை இருக்கு. 20 வருஷமா இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்க நிறைய பிரச்சனை நடக்குது. ஒரு மாற்றம் இருக்கா? 25 வருஷம் இருக்கிறது கம்ப்ளைண்ட் இல்லை. அவர் ஏதாவது பணம் விட்டுருக்காரு. நிறைய பழைய கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து நிறைய இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. எங்க விலைகளில இருந்து கல்விநட்டில் இருந்தார் வந்திருப்பீங்க. கவனத்தில் கலைக்கிறாங்க. ஜனாதிபதி மட்டும் தான் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்கிறேன் கம்ப்ளைண்ட் கவர்னருக்கு போய் கவர்னர் ஆன்சர் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆனா மினிஸ்ட்ரியில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி போயிட்டு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது? இது மினிஸ்ட்ரி மட்டத்தில் இவர் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முதல் களத்தொழில் அமைச்சருடைய பிஏஓ பிரதிநிதி எங்கள் பாட்டாளிக்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு வந்த அன்று பிரச்சனை 2 டீச்சர்ஸ் மேல சண்டை நடந்திருக்கு. டீச்சர்ஸ் மேல 2 டீச்சர்ஸ் மேல ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் நடிபடுற மாதிரி உனக்கு நாய் தான் பிறக்கும் உனக்கு பேதான் பிறக்கும் என்று சொல்லி ஒரு சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த பழக போகுது? உங்க இருக்கிற முழு பேரை டிரான்ஸ்பர் பண்ணி போட்டு புதிதாக அதிபர்ல இருந்து டீச்சர்ஸ் மேல இருந்து புதுசா வந்தா எங்களுடைய சமுதாயம் வெளியில ஒரு விஷயத்தை பிலிமினரி இன்கொயரியோட கோல் பண்ணி அந்த பிலிமினரி இன்கொயரியில இந்த பிரின்சிபல் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று நினைக்காம தான் டான்ஸ் பண்ணாங்க. என்ன டான்ஸ் பண்ணாங்க நிறைய எவிடன்ஸ்ல நிறைய கொடுத்திருக்கிறாங்க. நிறைய இருந்து இன்கொயரி நடக்குதா? இன்கொயரி ரிப்போர்ட் நாங்க அனுப்பியாதான் நான் ரெக்கமெண்டேஷன் செய்யலையா? நாங்கள் இனி என்னடா கர்மியோட சொல்லி என்ன மாதிரி இல்லை இவர்கிட்ட கேள்வி செயலாளர் நமக்கு தெரியுது. அது மாதிரி ஆளுநரும் ஒரு விசாரணை போட்டுக்கிறேன். அந்த வகையில் 5ஆம் தேதி தான் பள்ளிக்கூடத்துக்கு போனதா இல்லையான்னு நடந்து கொண்டிருக்குது. இதுக்குள்ள ஒரு அதிகாரம் வந்து நல்லா செய்து இருக்கு. 25 வருஷம் நீங்கள் பார்க்காம இருக்கிறது கூட போல இப்போ அவருக்கு எதிராக ஒரு செயற்பாடு அவன் நடைபாக இருந்தால் அவன் ஆதாரபூர்வமாக மாணவர்களை பாதிக்கப்பட்ட மாணவர்களை இதுவரைக்கும் நீங்கள் சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன போடல. அதிகம் இதுவரைக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகல. நீங்க கவனம் தந்துட்டீங்களா? நீங்க கூட மலையிட்டு பொறுப்பான
இந்த முடிவு வந்தாலும் நாங்கள் அடுத்த கூட்டம் செயலாளர் அந்த ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு படிக்கிற பெரிய பிரச்சனையா இருக்குமா இருந்தா அந்த ஸ்கூல்ல இருக்க பேரண்ட்ஸ் பிரச்சனையா இருக்குமா ஏன் அந்த பிரின்சிபல் நீங்க இடமாற்றம் செய்யணும் இதை சொல்லுவோம் இன்கொயரி செய்யல சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டப்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுறோமா இல்லையா அப்பவே நீங்க செய்யல இடமாற்றம் செய்யப்படும் போடப்பட்டிருக்கிறது நாங்கள் உணவு இது நல்ல கதையா இருக்கு ஐயா யாழ்ப்பாணத்துக்காக இருக்கோம் தெற்குல இருந்து களவு எடுக்கிறேன் நாங்க தான் களவு எடுக்கிறோம் உங்கள்கிட்ட மாகாண திணைக்களம் என்னதான் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டு பேரும் நீங்க டிரான்ஸ்லேட்டர் அடிச்சிருக்கோம் செயலாளர் அடிச்சு வரும் அடிச்சேக்கா டிரான்ஸ்ஃபர் போயிடும் ஓ அவர் போயிலேன்னு சொன்னா நீங்க டிசிப்ளின் ஆக்ஷன் திருப்பி போய் எடுக்கானே சப்போர்டினேஷன் திருப்பி செய்ய வேண்டியது அதான் நீங்க அதை போட்டு கமெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சப்போர்ட் நீங்க கடிதம் படிச்சீங்க இன்சப்போர்டினேஷன் நான் கொடுத்துருக்கேன் செயலாளருக்கு எடுத்துக்கிறேன் செயலாளர் எடுக்கலையா அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில கல்வி செயலாளர் என்ன எடுக்கலையா என்னோட நான் செயலாளர் சொல்லி ஒரு படத்தை போட்டுட்டாங்க கண்டுபிடிக்கப்பட்டு பார்த்தா உடனே அது செயலாளர் வந்து வழக்கு செய்திருக்கு. அதே மாதிரி என்னை இந்த பணிப்பாளர் வந்து ராஜ்நாட்டில் தான் விசாரணை முடியும் வரைக்கும் தான் நீங்கள் சொல்லி செய்திருக்காங்க. அதான் நல்ல பண்பு என்னன்னு சொன்னால் விசாரணை நடக்கிறதுல வரைக்கும் இடம் விட்டு கொடுத்து அதுக்கு தற்காலிகமாக எடுக்கிறது. ஆனால் காலங்காலமாக வடமான கல்வியமைச்சு வந்து ஊழல் தான் சரியா யாரெல்லாம் குற்றம் செய்கிறார்களோ அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த அகதிகள் தெரியக்கூடிய அடிக்கலும் ஒரு டீச்சர் ஒரு பாடசாலை காலத்தில் ஒரு கல்வி ஒரு அதிபர் அபாயம் செய்வாங்கன்னா அட்மிஷனுக்கு காசு வாங்குறது. பள்ளிக்கூடத்து வாங்கி தை மாசத்துக்கு 3ஆம் மாசம் வரைக்கும் ஆஃபீஸ் பெற மாட்டோம். அந்த ஸ்கூல்ல நாங்கள் டிப்யூட்டி பிரின்சிபல் இருந்தாங்க எந்த ஏழு இருக்கிறேன் சரியா காசு நான் வாங்கி இப்போ நாங்கள் இன்குவாரி போட்டோம் இப்படி காசு வாங்கப்படுதுன்னு சொல்லி பிறகு 6 மாசம் நடந்துச்சு. 6 மாசம் நடந்த ஊழல் எல்லாம் முடிச்சா பிறகு இப்போ அந்த பிரின்சிபல் ஏதோ ஒரு 2 காசை கட்டினா அவள் பென்ஷனுக்கு போகலாம் வந்து ஒரு அழைக்க வருது காசு கட்டி அதே தான் அவ சொல்லி அவ அதிபர் சொல்லி அந்த டீச்சர் காசு வாங்கினதுக்காண்டி அவாக்கு தீவிரத்தில் ஆன்சர் அண்ணா நீங்க ஆளை கட்சி நான் எது கட்சி நீங்க ஆளை கட்சி குற்றச்சாட்டு கூட நீங்க பிடிக்க மாட்டோம். நாங்க ஆளை குற்றச்சாட்டு போட்டு நான் ஆண்களுக்கு தொடர்பு குற்றவாளியாவா அது செய்தால் தான் குற்றவாளி. இப்போ அந்த டீச்சருக்கு ஏதாவது ராஜ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இந்த ராஜ் டிபார்ட்மெண்ட் விசாரணை செய்ய சொல்லி சரி அதே மாதிரி தான் கணக்க வித்தியாசங்களை நாங்கள் ஒரு விஷயம் வந்தால் வெளிப்படையாக தன்முறையில் இருக்கணும் அதை நாங்கள் நிப்பாடணும். எனவே அந்த விஷயத்தில் மக்கள் குடிக்கிறே பார்த்து நிறைய விஷயங்கள் கடந்த காலத்தில் கண்ணை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். குற்றமா அதாவது சொல்லி கொடுத்தா அவன் தான் குற்றவாளி. நாங்கள் ஏதாவது கேட்டால் எனக்கு 7 ராசை ஓட்டு இந்த விளக்கமாக இருந்த ரெண்டு வைப்போம் எனக்கு 7 ராசை ஓட்டதுக்கு நான் என்ன காட்டி சொல்லிக் கொடுத்ததுக்காண்டி அந்த ஸ்கூல்லே கலைக்கிறதுக்கு போயிடுச்சு என்ன கலைக்க நான் போயிட்டு சாதாரண நினைச்சிருந்தோம் அப்பாவிகள் பாயசம் யாருன்னா அதில் பிடிச்சி கலைச்சி விடுறது பாவம் வெள்ள காலம் பிடிச்சி ஜாலம் பிடிச்சி காப்பிடுவாங்க அப்படின்னா கடந்த காலத்தில் உண்மை இப்போ நடக்க விடக்கூடாது இப்போ நடக்க விடக்கூடாது கல்வித்துறை மட்டுமில்லை சுகாதாரம் எல்லாம் விவசாயத்துறையில அந்த உருளைக்கிழங்கு அந்த வழக்கமான முழுக்காண்டில உள்ள கவலை என்னன்னா நான் இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி கூட அக்செப்ட் கூட அரசாங்கம் எடுக்கிறேன். அரசாங்கம் இல்லை அது அரசாங்கம் அதிகாரியாக செய்யணும். சரி யார் நான் சொல்றேன் ஆனால் மறந்து மாநசபையில் கையில் வந்து ஏரியாவில் இருக்காது அவ்வளவுதான். நீங்க
பிசிசி கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அனைவருடைய ஒத்துழைப்போடும் எந்த விதமான கூச்சலும் இல்லாமல் ஆரோக்கியமான கருத்துக்கள் பகிரப்பட்டு தேசத்தினுடைய நன்மதிப்புக்காக தேசத்துக்கு அபிவிருத்திக்காக நாம் எல்லாருமே கூடி தயாரிச்சிருக்கிறோம். இல்லை சில அனுபவங்களை நாம் பகிர்ந்திருக்கிறோம். சில நாங்கள் சுவாசத்துக்காக இருக்கிறோம். அப்படியான கூடாத விடயங்களை நீங்கள் வழியில கொண்டு போகாமல் இந்த 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 கூட்டத்தில் என்னென்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்ன விஷயங்களை கொண்டு போகணும். அது ஒன்று எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற சம்பந்தமாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த வகையில் இந்த கூட்டத்துக்கு நாங்கள் 1.25 நேரங்களுக்கு பொறுமையாக இருந்தவங்களுக்கு நன்றிகள். என்னன்னு சொன்னால் இது பேசுகிற அபிவிருத்தி சம்பந்தமாக நீங்கள் பொறுமை காத்துக்கிறீர்கள். எனவே இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். டாக்டர் ரச்சனா அவர்களுக்கும் நன்றி, டிஎஸ்எல்லுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் நன்றி. அடுத்த முறை நாங்கள் கூட்டம் கூடுவதற்கு முன்னர் ஒரு ஒரு மீளாய்வு கூட்டம் நடத்தி போட்டு தான் நடந்தது தீர்மானித்து ஒரு மாத காலப்பகுதியில் தீர்மானத்தை பார்த்துட்டு அதன்படி அனைவரு விடைகளை நிப்பாட்டி போட்டு புதிய விடைகளை நாங்கள் எடுத்து கொண்டு போவோம் என்று கேட்டு மீண்டும் நன்றி கூறி நன்றி. வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.